பாஸ் சீசன் 9ல் விக்ரம் அவர்கள் கலந்துக்கிட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த சூழலில் இப்போ அவர்கிட்ட சில விஷயங்களை எல்லோருமே வந்து கேட்டிருக்காங்க. அப்போது அவருமே பல மாதிரியாக அவருடைய எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்துருக்காரு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய நட்பு தேவையே இல்லை அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட சொல்வீங்க அப்படின்னு. அப்போது வியானா அவர்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க இப்படி நெகட்டிவிட்டியை பரப்புவாங்க அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அவர் முதல்ல லைவ் வந்தப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய ரசிகர்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி அப்படின்னு தன்னுடைய நன்றியை தெரிவித்து தான் அந்த வீடியோவிலேயே அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டப்போ, பிக் பாஸை ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம வந்து நடந்துக்கிறது, எப்படியெல்லாம் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம வந்து நம்மளை வந்து ரொம்பவே வந்து எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படின்றதையும், எல்லாரையும் சகிச்சு போகக்கூடிய தன்மை எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த பிக் பாஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இவர் தொடர்ந்து நிறையவே பேசி வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நீங்கள் யாருடைய நட்பை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்வீங்கன்னே வியானாவை சொல்லிட்டாரு. கமருதீன் பாரு அவர்களை பற்றி கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில நேரங்களில் சில சமயங்களில் ஒரு சிலர் வந்து நிலைத்தன்மாரி நடக்கிறது சகஜம்தான். அப்படி ஒன்றும் பாரு கமருதீன் அவர்கள் வந்து தப்பு ஒன்றும் பண்ணிடல. அதனால் எதற்காக நான் அவங்களுடைய நட்பை வந்து வளர்க்காமல் இருந்துக்கணும், அவங்களுடைய நான் நட்பு பாராட்ட தான் செய்வேன், நட்பாக தான் இருப்பேன், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க தான் செய்வேன் அப்படின்னு இப்போ வந்து விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஐடியா என்ன இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படத்திற்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, வந்தது நிச்சயமாக மக்களை நான் வேறு ஒரு விதமாக என்டர்டைன் பண்ண வருவேன் அப்படின்னு இப்போ விக்ரம் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து அவர் இன்னுமே நிறைய வந்து சினிமா துறைகளில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.